தமிழுக்கும் தலைமகனுக்கும் தாய் மண்ணுக்கும் இன்றம்மை தாங்கி நிற்கும் மண்ணுக்கும் வணக்கம். முல்லையும் மருதமும் நெய்தலும் முறை சேர அமைந்த தாய்மண், இல்லையென்று இயம்பாது வாழும் இல்லையென்று இயம்பாது ஈயும் இயல்பு மிகு குடிமரபு வாழும் மண். கஞ்சியோ கூழோ கள்ளோ உண்டு பிழைக்க உகந்த நன்மண். யாரும் கையறு நிலையோடு வந்தால் கருணையோடு தாங்கும் எங்கள் தாய்மண். செய்தொழில் அற்றவர்க்கெல்லாம் சுயதொழில் செய்திட வளம்பல நல்கும் மண். செங்குருதியால் வரைந்த கனவு தேசத்தின் கழுத்தாய் கவசத்தோடு நின்ற இயற்கை அரணும் எங்கள் பழைமண். கண்டம்பல கடந்தும் நாடுகள் கற்றறிய விரும்பும் போரியல் வியூகம் அமைத்த குடாரப்பு தரவையை எல்லையாய் கொண்ட மண். இத்தாவில் நிலத்தை உள்ளடக்கிய மண் நாங்கள் கொண்டாடும் எங்கள் பழைமண். பனிதின்னந்தோப்புக்கள் பரந்த பிரதேசம், பசுமை மிகுதியால் பச்சிலை பள்ளி என பெற்றது பெரும்பெயரும். உற்ற பசும் வளங்களை உருக்குலைத்த போரின் வடுக்களோடு வட்டிழந்த பனிதன்னைகள் மிச்சமாய் போக எச்சமாய் நின்ற கூரை தொலைத்த கட்டடங்கள் யாவும் வடக்கின் வசந்தத்தில் வண்ணங்கள் பூசி மறைக்கப்பட்டாலும் துருப்பிடித்த நினைவுகளாய் உள்மனைந்து வண்ணங்களை மீறி அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வடுக்கள் இன்னும் வெளிக்கிளம்பித்தான் இருக்கின்றன பாருங்கள். எப்படி உற்ற பசும் வளங்களை உருக்குலைத்த போரின் வடுக்களோடு வட்டிழந்த பனிதன்னைகள் மிச்சமாய் போக எச்சமாய் நின்ற கூரை தொலைத்த கட்டடங்கள் யாவும் வடக்கின் வசந்தத்தில் வண்ணங்கள் பூசி மறைக்கப்பட்டாலும் துருப்பிடித்த நினைவுகளாய் உள்மனைந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வடுக்கள் இன்னும் வெளிக்கிளம்பித்தான் இருக்கின்றன பாருங்கள். பருவமழை பார்த்த விவசாயம், பக்குவப்படுத்தப்படாத கால்வாய்கள், தூர்வாராத குளங்கள், துளிர்விடும் பசுமையெல்லாம் துடைத்தளிக்கும் மந்திகள், மந்திகள் தங்க வெட்டி வெளியாக்கப்படாத பற்றைக்காணிகள், வீதிகள் நிறைய மந்தைகள் வீண் பழி என்று கடக்காமல் கேளுங்கள். கண்ணமல் நகழ்வும் கசிப்பும் கற்றறியாரால் விதைக்கப்படும் கண்ணிகள், கள்ளமண் நகழ்வும் கசிப்பும் கற்றறியாரால் விதைக்கப்படும் கண்ணிகள். இன்னாசி மண்ணில தோட்டம் செய்து இலவச கல்வியை மட்டும் கற்று இனப்பிரச்சனையால புலம்பெயர்ந்து இயல்புக்கு மீறி உழைத்து உழைப்பால உயர்ந்து ஊதியத்தில பாதிய தாங்கள் படித்த பள்ளிக்கூடத்துக்கு மைதானம் வாங்க கொடுத்து தங்கள் சந்ததி மகிழ்வோட விளையாடுறத யூடியூப்ல பார்த்து சிலித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு புறம். எப்படி இன்னாசி மண்ணில் தோட்டம் செய்து இலவச கல்வியை மட்டும் கற்று இனப்பிரச்சனையால புலம்பெயர்ந்து இயல்புக்கு மீறி உழைத்து உழைப்பால உயர்ந்து ஊதியத்தில பாதிய தாங்கள் படித்த பள்ளிக்கூடத்துக்கு மைதானம் வாங்கி கொடுத்து தங்கள் சந்ததி மகிழ்வோட விளையாடுறத யூடியூப்ல பார்த்து சிலித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு புறம். மைதானத்துக்கு தங்கள் குடும்பத்தின் பெயரால வளவமைச்சு கொடுத்த புலம்பெயர்ந்தவர் இன்னொரு புறம். மண்டபம் அமைத்து மனதில் நின்றவர் மற்றைய புறம். மாற்றங்களை விதைத்து ஊரை ஏற்றம் பெற வைப்பவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி பார்க்க அந்த பழைய பசிய நினைவுகளை மீட்ட நினைத்தவர்கள் மற்றொரு புறம். மலர்ந்த கண்களோடு மகிழ்ந்து உங்கள் வருகைக்காய் காத்திருக்கிறாள் பழையாள். ஊர்களெல்லாம் ஒன்று கூடல் செய்யும் போது, எப்படி ஊர்களெல்லாம் ஒன்று கூடல் செய்யும் போது ஓரமாய் நின்று ஏங்கியவர்கள்ல நானும் ஒருத்தன். எங்கள் ஊரும் இன்று கூடியதால உவகையோடு உள்மனந்து உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் சேர்த்து வார்த்தையாய் கோத்து வந்திருக்கின்றேன். இது கவிதை அல்ல, காலத்து நினைவுகள். இது கவிதை அல்ல, காலத்து நினைவுகள். வறுமை வஞ்சித்த குடும்பங்களை சிலர் வாழ வைக்கிறார்கள். வெறுமை அகல சில மாணாக்கரை கற்பிக்கிறார்கள். வேரோடு பெயர்ந்த வடபகுதி மக்களை சீராக இடம்பெயர உதவிய கிளாலி கடல்ல இன்னும் பலர் சீவிக்கிறார்கள். சிறப்புமிகு தலங்கள் சேவைகளை அகற்றி சிற்பங்கள் முதலாக புனரமைக்கிறார்கள். 9 கிராம பிரிவுகள். எப்படி 9 கிராம பிரிவுகள் ஊர் எதுவென்று கேட்டால் நாங்கள் பழைய என்போம் பாருங்கள். பாசத்துக்கும் வீரத்துக்கும் பெயர் போனவர்கள். பாரதத்து படைகள் பாடாய் அடி வாங்கிய பிரதேசத்து பிள்ளைகளும் நாங்கள். பாரதத்து படைகள் பாடாய் அடி வாங்கிய பிரதேசத்து பிள்ளைகளும் நாங்கள். அல்லிப்பளை புலம்பெயர்ந்து அத்திப்பட்டியானது. அரைவாசிக்கு மேலே இப்ப லண்டனில் வாழுது. அம்மாளாச்சி புதுமை என்று பலசனங்கள் பேசுது. அங்கொன்றும் இங்கொன்றுமா சில குடும்பங்களே எஞ்சி வாழுது. தம் பங்குக்கு வீடுகளை கட்டிவிட்டு பல குடும்பங்கள் இங்கேயே தங்குது. பலர் அமைத்த வீடுகள்ல இப்ப மந்திகளே தூங்குது. இடப்பெயர்வை அதிகம் எதிர்கொண்டவர்களும் நாங்கள்.
இடிக்கப்பட இடிக்கப்பட இடிந்து போகாமல் இல்லங்களை அமைத்தவர்களும் நாங்கள். இன உணர்வு மேலிட அதிக உயிர் விலைகளை கொடுத்தவர்களும் நாங்கள் தான். இவர்கள் இயக்கப்பட்டாளர்கள் என்று ஊர் அபிவிருத்தியில ஒதுக்கப்பட்டவரும் நாங்கள் தான். அல்லிப்பழ புலம்பெயர்ந்து அத்திப்பட்டியானது அரைவாசிக்கு மேலே இப்ப லண்டனில வாழுது. அம்மாளாச்சி புதுமை என்று பல சனங்கள் பேசுது. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில குடும்பங்களே அங்கே எஞ்சி வாழுது. தம் பங்குக்கு வீடுகளை கட்டிவிட்டு பல குடும்பங்கள் இங்கேயே தங்குது. பலர் அமைத்த வீடுகள்ல மந்திகளே நிம்மதியாய் தூங்குது. இடப்பெயர்வை அதிகம் எதிர்கொண்டவர்களும் நாங்கள். இடிக்கப்பட இடிக்கப்பட இடிந்து போகாமல் இல்லங்களை அமைத்தவர்களும் நாங்கள். இன உணர்வு மேலிட அதிக உயிர் விலைகளை கொடுத்தவர்களும் நாங்கள். இவர்கள் இயக்க பற்றாளர்கள் என்று ஊர் அபிவிருத்தியில ஒதுக்கப்பட்டவர்களும் நாங்கள். வெண்பனி படர்ந்த நாளில் வெகுத்திருக்கும் மிகு குளிரில் சலித்தது பயணமென்று ஒதுக்கிடாமல் வந்து கூடியிருக்கும் சபை போல எல்லோர் அகங்களும் நிறையட்டும். எங்கள் சந்ததிகளும் தமிழ் கற்று சிறக்கட்டும். மொழி அழிந்தால் இனம் அழியும். இனம் அழிந்தால் எம் தாய் தேசம் தடயங்களின்றி அழிக்கப்பட்டு சூறையாடப்படும். பல்பண்பாட்டு தேசத்தில் எம் பண்பாட்டோடு மொழியையும் தக்க வைத்துக் கொள்வோம் என்று மரபு திங்கள் நன்னாளில் உறுதி பூண்டு தாராளமாய் கூடி மகிழ்வோம். தரமான பச்சிலப்பள்ளி ஊரார் என்று பெருமை கொண்டு புலம்பெயர் தேசமெங்கும் ஒளிர்வோம். நன்றி.